எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேர்த்தினுடைய கேள்வி மண்டே அன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆயிடுமா நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான். ஏன் அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் 25,000 கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். கடந்த 5 நாட்களில் அடேங்கப்பா 500 பாயிண்ட் பக்கம் போன வாரம் 5 நாளில் ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 25,000 கொண்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறம் போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்கி 24,500ன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பிக்கப் ஆகி மறுபடியும் 25,000 வந்திருக்கான். அப்ப இந்த வாரம் 25,000க்கு மேல இன்னொரு 500 பாயிண்ட் வச்சு 25,500 இது போக போகுதா அல்லது மறுபடியும் 24,500 வரப்போகுதா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். பேசாம கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக் பண்ணலாமா இல்ல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்தலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், அடுத்த வாரத்துல மிக மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. போன வாரத்தில் இந்த ஆர்பிஐ மீட்டிங்னுன்றது மிக மிக முக்கியமான தகவல். அதை வச்சு எப்படியோ 500 பாயிண்ட் ஏற்றிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் ஓப்பனிங்கில் வந்து எந்த மாதிரினா பெரிய தகவல்கள் அப்படின்றது இந்தியாவை சார்ந்து இல்லை. இப்போ வார் பிரச்சனைன்னு இருக்கு, அதுவும் உக்ரைன் ரஷ்யா சம்பந்தப்பட்டது. இந்தியா சைடு இருந்து பார்த்தோம்னா பாசிட்டிவும் ஈக்குவலாக இருக்கு, நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்கு. அதாவது பாசிட்டிவ் நியூஸ் என்பது ஆர்பிஐ இப்போ பொருளாதாரத்தில் பணத்தை போடுறாங்க குறைந்த வட்டிக்கு, அதனால அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஓரளவுக்கு மேலே வந்துருமா அப்படின்னு ப்ளஸ் பாயிண்ட்ல ஒரு சைடு எழுதுறாங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை G7 சம்மிட்டுக்கு முதல்ல கூப்பிடுறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாமல் இருந்தது. கடைசியில் பார்த்தா அவங்களே ஒத்துக்கிறாங்க. உலகத்தில் பெரிய பெரிய எக்கனாமி பொருளாதாரத்தில் இந்தியாவும் இருக்கு. அப்போ இந்தியா விட்டுட்டு நாம் எதுவும் பெருசாக பண்ண முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மதிக்கிற அளவுக்கு இப்போ ஒரு நல்ல தகவல் இருக்கு. ஆக மொத்தம் 2 பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கும் பொழுது மைனஸ்க்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்தியாவில் கோவிட் கேசஸ் என்பது இழப்புகள் டெத் அப்படின்றது ரெக்கார்ட் ஆகிறது கம்மியா இருக்கு, இம்பாக்ட் கம்மியா இருக்குன்னு டாக்டர்கள் யோசிச்சாலும் இன்னும் அதுக்குண்டான இந்தியாவினுடைய கோவிட் கேசஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ 2 மாதத்துக்கு ஒருக்கா மார்க்கெட் கீழே வரும் பொழுது சில பேர் பேச ஆரம்பிப்பாங்க, ஒரு 15,000 வந்துச்சுனாக்கா 13,000 வந்துச்சுனாக்கா நிஃப்டி நல்லா இருக்குமே. ஆனால் கடந்த 3-4 வருஷத்துல பல முறை கோவிட் கேசஸ் வந்துச்சு, எத்தனையோ அமெரிக்காவில் ரெசஷன் அப்படின்லாம் வந்தாங்க. எந்த ஒரு முறையும் 13,000 15,000 அவங்க ஆசைப்பட்டது நடக்கல. அப்ப இந்த முறை ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் புது நம்பிக்கையை ஏற்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கனாக்கா ஹெட்ஜிங் என்பது பெரிய அளவில் பொசிஷன் இருக்கும்போது ஹெட்ஜிங் அப்படின்றது பண்ணிக்கிறாங்க, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறாங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்னு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே இப்போ அற்புதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனி அது 13,000 வந்தா என்ன வரலினா என்ன, வந்தா நல்லா தான் இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிறைய பேர் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் 7-8 தடவை கடந்த 2-3 வருஷத்துல ஏகப்பட்ட பேட் நியூஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு முறை கூட அந்த மாதிரி பெரிய ஃபால் என்பது வரல. இப்போ கூட ஒரு 5 மாசம் தொடர்ந்து இறங்குனா அப்பவுமே கூட பெருசா மார்க்கெட் இறங்காம மறுபடியும் எல்லாம் இப்ப நடுக்கிணறு வந்து கோந்திருக்குதுங்க. இங்க பாருங்க நண்பர்களே, ஒரு அற்புதமான தகவல். ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாத செலவுக்கு நான் முதலீடு செய்யக்கூடியது எனக்கு உதவி செய்யுது. அதாவது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் வந்து சில்வரு, கோல்டு, இன்னும் சில முக்கியமான அசட் கிளாஸஸ்ல ஈக்விட்டி இந்த மாதிரி நான் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஏதாவது ஒன்று வந்து திடீர்னு ப்ராஃபிட் கொடுத்துட்றான். இப்போ பாரு நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம், உன்னை காப்பாற்றி விடுறதுக்கு தான் அப்படின்னு சில்வர் வந்து கிட்டத்தட்ட 10% மேலே ஏறி வந்துட்டான். எப்படியோ நான் இந்த ட்ரேடிங்கில் போய் கையை வச்சு கையை சுட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன்ஸ் பக்கமே போகாமல் நான் வந்து என்னுடைய மாத செலவுக்கு நான் இப்போ இதிலிருந்தே நான் எடுத்துக்கிறேன்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றாரு. உண்மையிலேயே நண்பர்களே, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எதுக்கு வர்றோம், நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு செலவு வருதாடா, ஒரு மாதம் ஒரு 20,000 வருது செலவு, அதுக்கு வந்து இவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணான்னா சந்தோஷம் தான். நம்ம கிட்ட இருந்து 20,000 அடிஷ்னலாக இஎம்ஐங்கிற பேரில் பணத்தை தூக்கிட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்னாலும் பொன்னாலே மார்க்கெட்டில். இன்னொரு நண்பருமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு பாருங்க, இந்த மாதிரி தகவல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. பொதுவாக வீடியோக்குள்ள யாராவது ஒருத்தர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றது அப்படின்றது ஒன்று, ஒரு கை தட்டினால் ஒரு குறைந்த ஓசை வரும் அல்லது ஓசையே வராது. ஆனால் பல கைகள் தட்டும் போது எவ்வளவு பெரிய சவுண்ட் வருது பாருங்க. ஸோ நிறைய பேர் மனம் திறந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுடைய பக்கம் ஏகப்பட்டது பதிவு பண்றாங்க. அதுல ஒரு நண்பர் சொல்றாரு பாருங்க, இப்போ வரக்கூடிய பல ஷேர் மார்க்கெட்ல புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா,
கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக லாபம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ட்ரேடிங் சைடு போனால் பல பேர்த்து அது காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு என்பதே கம்மி. ஒரு உதாரணத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பங்கு இப்படி ஏறி இறங்குது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சரி ஓகே கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து எஸ்ஐபி முறையில் இந்த இடத்துல ஏதாவது தொடங்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது கீழே வந்துச்சுன்னா தான் ஆக்சுவலாக சந்தோஷம். கீழே வரும்பொழுது அக்குமுலேஷன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் அந்த எந்த இடத்துல விழுந்தானோ அந்த இடத்துக்கு போய் தொட்டா கூட ஒரு மகிழ்ச்சி வரும். அல்லது இங்கிருந்தே எஸ்ஐபி முறையில் ஒரு 20 நாளோ 25 நாளோ அவன் மேல் நோக்கி ஏறி ஒரு 6 to 7% அல்லது ஒரு 5 to 10% வந்தால் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு 5 to 10% பிடிக்கணும்னா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது பேப்பர் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி வைக்கணும். சரி, அதே ப்ராக்டிஸ் வந்து இது டெய்லி சார்ட்னு வச்சுங்களேன். இதுவே வந்து ஒரு மந்த்லி சார்ட் அல்லது வீக்லி சார்ட்னு போட்டோம்னா 4-5 வருஷம் நடந்ததை இப்படி ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் காட்டும். அப்போ அதனுடைய டார்கெட், அதாவது கீழே இருந்து ஒருவேளை அவனுடைய பழைய ஹையை போய் தொடர மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட 50%, 60%, 80% போகணும். அப்போ அவன் இங்கிருந்து இப்படி வந்தாலும் சரி அல்லது இங்கிருந்து இப்படி போனாலும் சரி கிட்டத்தட்ட 50-60%. இப்போ கூட நிறைய பேர் தன்னுடைய கண்களால் உணர்வு பூர்வமாக பார்த்துருப்பாங்க. எத்தனையோ பங்குகள் கீழே இருந்து 50-60% மேலே மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த மாதிரி சின்ன பர்சன்டேஜாகவோ அல்லது பெரிய பர்சன்டேஜாகவோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிடிக்க முடியும். சும்மா கிடைக்குமா சொர்க்கம் அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 40 நாள் 50 நாள்னு எஸ்ஐபி போடணும். இதே மாதிரி லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம்னா கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் அப்படின்ற மாதிரி எஸ்ஐபி போட்டு முயற்சி பண்ணாதான் அதுக்குண்டான பலன் சிறிய அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு நண்பருமே எவ்வளவு பெரிய அருமையான தகவல் சொல்றாரு பாருங்க. எனக்கு முதல்ல ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த அப்ஸ்டாக்ல வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வாங்கினேன். அதில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா லாஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அது இதுன்னு ஏகப்பட்ட முயற்சி செஞ்சு அது இதையும் பார்த்து இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வால்யூம் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே ஒரு லேர்னிங் பண்ணிக்கிட்டேன். ஓன் அனலைசிஸ், நான் அடுத்தவங்களை நம்பினா வீணாம தான் நம்ம போயிடுவோம். ஸோ நம்மளுடைய ஓன் அனலைசிஸ் அப்படின்றது ஒன்று வேணும். அப்படி நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் கீழே 30க்கு கீழே இருக்குது. ஏதாவது ஒரு வால்யூம் பில்டப் ஆகுதுன்னா நான் உள்ளே என்ட்ரு ஆகி அந்த ஆர்எஸ்ஐ எப்போ 70 தொடுதோ அப்போ நான் வெளியே வித்துட்டு வந்துடுவேன். இப்போ நான் ஒரு 1.5 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த ஏஞ்சல் ஒன்னில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் இப்போ ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாதம் ஏதோ அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு 5000-6000 வருது. ஸோ ஆர்எஸ்ஐக்கு கீழே 30க்கு பக்கம் இருந்தால் நான் வாங்குறேன், வெளியே வரும்பொழுது வித்துறேன் அப்படின்ற மாதிரி லாபத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு. கடந்த 3 மாதங்களாக மார்க்கெட் நல்லா இருக்குது, அதனால இவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுதான் என்னன்றது 2வது பட்சம். ஆனால் ஒருவேளை இவருக்கு ஆர்எஸ்ஐ 30 இருந்துமே அது 30லேயே இருந்துமே திடீர்னு ஸ்டாக் ப்ரைஸ் திடீர்னு கீழே விழுகிறதெல்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற சினாரியோவெல்லாம் இவர் பார்த்துருக்காரா என்னன்றது தெரியல. பட் தற்போதைய மார்க்கெட் நிலவரத்தில் இவருக்கு எப்படி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. அப்படின்னாக்கா ஆர்எஸ்ஐ 30 ப்ளஸ் வால்யூம் அது மாதிரி சில டீட்டெயில்ஸ் பார்த்து உள்ளே என்ட்ரு ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் அந்த ஆர்எஸ்ஐ 70 தொடும்போது நான் வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அப்ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ இன்னுமே கிட்டத்தட்ட 50,000 ரூபா லாஸில் தான் இருக்குது. என்னுடைய ஓன் அனலைசிஸ் தான் இப்போ எனக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ ஆர்எஸ்ஐ உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஸோ உள்ளே என்ட்ரு பண்ணுறக்கும் லாபத்தில் வெளியே போகிறதுக்கும் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காரு. ஒருவேளை உள்ளே போனது மறுபடியும் அந்த அப்ஸ்டாக்ஸில் லாக் ஆன மாதிரி மறுபடியும் லாக் ஆகிற மாதிரி இருந்தால் அது எப்படி வெளியே வர்றாரு அப்படின்றத ஒரு கமெண்ட்டாக போட்டு விட்டாருன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. நண்பர்களே, அது ஏன் என்னையை பிடிச்சி திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் இழுத்து விட்டு அப்படின்ற மாதிரி இப்போ வைரலாக ஒரு பேட்டி ஒன்று போய்கிட்டு இருக்கு. விஜய் மல்லையா அவர்களை ஒருத்தர் பேட்டி எடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் விஜய் மல்லையா அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை வந்து திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க, ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய 6200 கோடி கடனுக்கு 14,000 கோடியாக வசூல் பண்ணிட்டதாக தகவல் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னை நாட்டை விட்டு ஒதுக்கி வச்சு ஒரு திருடனை பார்ப்பதை போல் பார்க்குறாங்க. ஆனால் என்னையே எழுக்கிற நீ பேட்டி கொடுக்குறதுன்னா கம்முன்னு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அனில் அம்பானி அவர்கள் நினச்சிட்டு இருப்பார். ஏன்னா அவரை பற்றி பேசும்போது இந்த ஆர்காம்னு ஒரு கம்பெனி இருந்தது ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட 49,000 கோடி கடன் என்பது இருந்தது. ஆனால் அதை ஒரு 455 கோடிக்கு முடித்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? என் பணத்தை தான் எல்லாமே ரெக்கவரி பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க,
இருந்தாலும் எனக்கு திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த பேட்டி வந்து ஆர்காம் அப்படின்ற கம்பெனியை எந்த விதத்தில் பாதிக்கப்படுத்தும் அப்படின்றது தெரியல. ஏன்னா அது ஆல்ரெடி அந்த ஏதோ ஒரு டெட் ஸ்னேக் அப்படின்னு தமிழில் வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. இனி நீங்கள் என்னை ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்ற மாதிரி அது ஆல்ரெடி 2 ரூபாய்க்கு போய் விழுந்து கிடக்கு. ஒரு காலத்தில் இந்த பங்கினுடைய விலை, ஒரு காலம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் இப்படி 4 ரூபாயாக தான் இருக்குது. இன்னும் பின்னாடி போவோம், கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கெல்லாம் இருந்த பங்கினுடைய நிலைமை 1 ரூபா 95 பைசான்னு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பங்கினுடைய டீலிஸ்டட் அப்படின்ற தகவலும் வெளியே போயிருந்திருக்கு. நண்பர்களே, எந்த விதமான ஷார்ட்கட்டும் கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில். அது ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா அதை ஒரு பணத்தை உருவாக்கணும்னா அந்த பணம் நம்ம போட்டால் மட்டும் பத்தாது, அதுக்குள்ளே நம்மளுடைய டைமும் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். வேறு ஷார்ட்கட்டே கிடையாது. இப்போ டாடா மோட்டர் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ 711 ரூபா இருக்குன்னா அவனுடைய லைஃப் ஹை 1200னா அப்போ அது அவன் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரேட்லேருந்து மேல் நோக்கி போகணுன்னா வேறு ஷார்ட்கட்டே கிடையாது. அதுக்குண்டான டைம் அப்படின்றத ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அதுலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை தியாகு, சில பங்குகள்லாம் நினச்சா ஒரு 4-5 நாளையே 20-30% ஏறிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஸ்வீட் ஸ்பாட், அதாவது அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி சரி அதுக்கப்புறமும் சரி அவன் நீட்டி படுத்த மேனிக்கு சைட்வேஸ் பேட்டர்ன் அப்படின்றதுல போயிடுவான். இப்போ இவனே பாருங்க, டாடா மோட்டர் 1200லேருந்து 600 ரூபாய் என்பது ஒரு 4-5 நாளில் விழுந்திருந்தான்னா இவனை பாராட்டலாம். அதே மாதிரி 600 ரூபாயிலிருந்து இப்போ 700 ரூபா வந்தது ஒரு 4-5 நாளில் வந்திருந்தா பாராட்டலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு வருஷத்தையே சாப்பிட்டான். 1200 ரூபாயிலிருந்து 500 வந்துட்டு 700 வந்திருக்கான்னா இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இப்போ ஆல்ரெடி ஒரு வருஷத்தை சாப்பிட்டான். ஸோ ஒருவேளை இந்த பங்கு மறுபடி தன்னுடைய ஹைக்கு திரும்பி வருது, கிட்டத்தட்ட பணத்தை டபுள் பண்ணி விடுறான் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அதுக்கு எந்த விதமான ஷார்ட்கட்டும் இல்லை. அதுக்கு அவன் எத்தனை நாள் எடுத்துக்கிறானோ அத்தனை நாள் எடுத்துக்கிட்டே தான் தீருவான். இந்த மாதிரி எத்தனை பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை போய் தொடர்க்கு ரொம்ப தூரம் ஏறணும்னு லிஸ்ட் எடுத்தோம்னா நிறைய வரும். ஒரு உதாரணத்துக்கு முன்னணி பங்குகளில் வந்து இந்த NISCL அப்படின்றத எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், அவனுக்கு கிட்டத்தட்ட 300-400 ரூபா பக்கத்துலலாம் திருப்பி வர வேண்டியது இருக்கு. இனி அவன் அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போறான் அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த கம்பெனி பற்றிய தகவல் 200 days மூவிங் ஆவரேஜ் இப்போ தான் தாண்டி இருக்கான். அதே மாதிரி மேங்களூர் ரிஃபைனரி அப்படின்ற பங்கு, இவனும் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடணும்னா மிகப்பெரிய லெவலில் ஏறி வரணும். கிட்டத்தட்ட 250 ரூபா பக்கத்தில் வரணும். ஆனாலும் இன்னும் 150 ரூபாயில தான் இருக்கான். இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு பங்கு, யாரோ எப்படியோ போங்கடா, நான் என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றி விட்றான் அப்படின்ற மாதிரி அவன் 100 ரூபாயிலிருந்து நான் ஸ்டாப்பிங்காக 800 வரைக்கும் வந்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு வருஷமாக தன்னுடைய நிலையில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 800 ரூபா வரைக்கும் அவனும் கொஞ்சம் தூரம் வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி தான் இந்த IOB இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அவன் தன்னுடைய கடந்த குவார்டர் வந்து எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 4 குவார்டர்களாக 600 கோடி 700 கோடி 874 கோடி 1000 கோடின்னு லாபம் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பங்கு என்ன தப்பு பண்ணுனா அப்படின்னு தெரியல, அவனுக்கு தொடர்ந்து தண்டனை கொடுக்கும் விதமாக ஆல்மோஸ்ட் 80 ரூபா பக்கம் இருந்த பங்கு இப்போ 40 ரூபாயில் வந்திருக்கான். ஸோ இவனும் தன்னுடைய பழைய ஹையை போய் தொடரணும்னா ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குவான்லாம் தெரியாது. பட் எந்த விதமான ஷார்ட்கட்டும் கிடையாது. இவனுங்கெல்லாம் பழைய ஹையை போய் தொடரணும்னாவே ரொம்ப தூரம் போகணும். அதுக்குண்டான டைம் அப்படின்றது அவன் எடுத்துக்கிட்டே தான் தீருவான். நண்பர்களே, மிக மிக முக்கியமான தகவல், இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வாங்கி பல பேர் சமீபத்தில் நொந்து தான் போயிருந்தாங்க. இந்த சமயத்தில் ஒரு ஆச்சரியகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இருக்கும் பொழுது ஒரு டேட்டா என்பது வருது. அதாவது FIs வந்து திரும்பி இவனை விட்டுட்டு பயந்துட்டு இவன் என்ன பண்ணுறானே தெரில, இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 45% பக்கம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க 2022 சமயங்களில். அதை விட்டுட்டு இவன் குறைவான லாபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா இவனை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் வெளியே போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ கடைசியாக வந்த தகவலின்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து வெளியே போயிட்டே இருந்து 25% வரைக்கும் கீழே குறைச்சவங்க இப்போ 29% தன்னோட 4% பக்கம் ஹோல்டிங் பர்சன்டேஜை FIs திரும்பி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல, ரொம்ப டெட் சீப் ஆயிடுச்சா என்ன ஏதுன்றது தெரியல. இனி இதுக்கப்புறம் இந்த பங்கு எப்படி டிராவல் ஆக போகுதுன்னு தெரியல. கடந்த 6 மாதத்தை பொறுத்த வரைக்கும் 650 போயிட்டு மறுபடியும் 800ன்னு வந்திருக்கான்.
இந்த சமயத்தில் தான் தொடர்ந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சிட்டே வந்துட்டு இருந்த எஃப்ஐஸ் இந்த ஏரியாவில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகுது இந்த IndusInd பேங்க் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி எஃப்ஐஸ் சமீபத்தில் இன்க்ரீஸ் பண்ண வேறு சில பங்குகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த சமான் கேபிட்டல் அப்படின்ற ஒரு பங்கு பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் திருப்பி கேட்டிருப்பார், அதில் ஏதாவது தகவல் வந்திருக்கா அப்படின்ட்டு. அதில் என்ன ஒரு சமீபத்திய தகவல்னா, எஃப்ஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி 19.53 வச்சுருந்தாங்க, இப்போ 24.69 மாற்றிருக்காங்க. இந்த சமயத்தில் அவனுடைய லாபம் எந்த விதமான அதிர்ச்சிகரமும் இல்லாமல் 324 கோடி லாபம் அப்படின்னு தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். தற்போது இதுவும் ஒரு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. கார் ட்ரேட் அப்படின்ற ஒரு பங்கு, இதெல்லாம் என்ன செக்டரில் இருக்கா, இவன்லாம் நல்லா லாபம் பண்ணுவானா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருந்துட்டு இருக்கும். இவன் லாபம் பண்ணுறது மட்டும் இல்லை, இவனுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி 46 கோடிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இந்த பங்குலையுமே சமீபத்தில் எஃப்ஐஎஸ் என்பவங்க 55% 61% தங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவன் கீது ஏதாவது 52 வீக் ஹை திரும்பி மேலே வருவானா அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனாக்கா அந்த சார்ட்டில் ஆல்ரெடி இவன் 52 வீக் ஹை பக்கத்தில் தான் இருக்கான். நண்பர்கள், இந்த சமயத்தில் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கமாடிட்டிஸ் அலுமினியம், தங்கம் இதெல்லாம் குறிப்பிட்ட விலை கீழே விழுந்தால் மறுபடியும் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போன நூற்றாண்டுகள்லாம் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணி மிகப்பெரிய பணக்காரங்க ஆயிட்டாங்க. அந்த வகையில் இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற கம்பெனி சமீபத்துக்கு 52 வீக் லோலேருந்து கொஞ்சம் ஏறி வந்திருக்கான். இன்னும் அவனுடைய பலகை 300 ரூபா பக்கத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 14 பக்கம் இருந்ததை 16 பக்கமாக மாற்றிருக்காங்க. இனி இது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த நேஷனல் அலுமினியம் என்ன ஆகும், இந்த 180 ரூபா ரேஞ்சிலிருந்து ஒரு 100 ரூபாய்க்கு கீழே போய் சீப் ஆகுமா, அல்லது கடைசிக்கு தன்னுடைய பழைய அதாவது புதிய உச்சம் போக வேண்டாம், தன்னுடைய பழைய கையாவது வந்து மீட்டெடுப்பானா அப்படின்றது பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு ஆல்ரெடி 1.25% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். இவனுமே தற்போது 52 வீக் லோவில் தான் இருக்கான். இந்த பங்குலையுமே சமீபத்தினுடைய குவார்ட்டரில் 5% தான் முதல்ல ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எஃப்ஐஎஸ். இப்போ 6.9% தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவன் என்ன லாபம் பண்ணா கடந்த குவார்ட்டரில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இதுக்கு முன்னாடியே 150 கோடி 200 கோடி லாபம் பண்ணுறவன் தான் இந்த குவார்ட்டர்லேயும் 187 கோடின்னு தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஏன் உங்களுக்கு அவன் லாபம் பண்ணி நிறுத்தி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, எங்களை ஏன் எப்படி பண்றீங்க, ரொம்ப ப்ரெஷர் ஏற்றுறீங்க எல்லா கார்பரேட் கம்பெனிலையும் அப்படின்ற மாதிரி நிறைய கார்பரேட் கம்பெனி நினைச்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் பணம் போடுறது துட்டு யாரு கொடுக்குறா, துட்டு போடுறவன் எல்லாமே பார்த்துட்டு தான் பணத்தை போடுவான். அதே மாதிரி இந்த ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா இதுவும் ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கு. இவனுடைய பிரைஸுமே சமீபத்தில் 1500 விழுந்தவன் ஏதோ ஒரு காரணத்தினால ஷார்ப்பாக 1700 வந்திருக்கான். இந்த பங்கினுடைய முதலீட்டாளர்களுமே முதல்ல 14% தான் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் இருந்தது. இப்போ இந்த மார்ச் குவார்ட்டரில் பார்க்கும்போது 18% அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பங்கு சமீபத்தினுடைய 52 வீக் ஹை 2000 ரூபா பக்கத்தில் இருக்குது, லோ 1500 பக்கத்தில் இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் இருக்கான். இனி இவன் அடுத்தடுத்த நாட்கள் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பங்குகளில் வந்து இன்னும் கடைசியாக ஒரு பங்கு இருக்குது, அதாவது எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணதில் ஃபேமஸான பங்குகளில் இன்னும் ஒரு பங்கு. ஸோ இந்த பங்கு வந்து எதை கொடுத்தாலும் ஒரு அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது. இந்த ஸ்டார் ஹெல்த் அப்படின்றதனுடைய டிவிடெண்டே கொடுக்கல, அதே சமயம் இவனுடைய குவார்ட்டரில் என்னப்பா ப்ராஃபிட் லாஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா வெறும் 1/2 கோடி ப்ராஃபிட்டில் நிறுத்தியிருக்கான். ஆனால் அவங்களுடைய எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும்போது 17 18 ஆயிருக்கு. அப்போ இந்த ஷேர்னுடைய விலை கீழே தானே இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால 350 ரூபாயிலிருந்து 450 ரூபாயா ஏறி வந்திருக்கான். அதே மாதிரி தான் இந்த கான்கார்ட் பயோடெக் அப்படின்ற நிறுவனம், இவனு ஏதோ ஒரு காரணத்தினால 1400 டக்குன்னு 2000 ரூபாய்க்கு வந்துட்டான். இவனுகிட்ட என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனு 8.33% தான் எஃப்ஐனுடைய ஹோல்டிங் இருந்தது, இப்போ அது 9.35 மாறி இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சமீபத்திய பங்குகள், அதே மாதிரி இன்னும் தன்னுடைய பழைய ஹையை போய் தொடரணும்னா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பங்குகள், மார்க்கெட் நல்லா இருந்து தொடர்ந்து நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது ஃபோக்கஸ் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.